ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த பர்த்டே கேக்ஸ்க்கெல்லாம் எப்படி நம்ம பேஸ் செய்வோங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது கரெக்டாக 1/2 kg மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். 1 kgக்குன்னா இது அப்படியே டபுள் மடங்கு பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூனும் சால்ட் 1 பிஞ்சும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை சும்மா ஒரு லைட்டாக ஒரு பீட் கொடுத்துக்கலாம். முட்டை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அது சும்மா ஒரு பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சுகரை ஆட் பண்ணி பீட் பண்ணணும். இது நான் கரெக்டாக மெஷர்மெண்ட் படி பார்த்தா 1/2 கப்பில் 3/4 கப் எடுத்திருக்கேன். கிராம் கணக்கில் பார்த்தா 75 கிராம் இருக்கும். இதை 3 பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணுங்கள். சுகர் பீட் பண்ணும்போது 1 ஸ்பீடில் போட்டு ஸ்லோ ஸ்பீட்லேயே பீட் பண்ணுங்கள். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஹை ஸ்பீடில் போட்டு நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இது ஃப்ளஃபியாக பீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்பீடாலாம் ஹை ஸ்பீடில் போட்டெல்லாம் பீட் பண்ணக்கூடாது. இது 1 ஸ்பீட்லேயே போட்டு சும்மா ஒரு கலக்கு மட்டும் கலக்கிற மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக பரவுற மாதிரி கலக்கினா போதும். இது ரொம்ப நேரம் கலக்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா எல்லா இடத்துலையும் ஈவனாக கலங்கினதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். இப்போ இது கலந்தாச்சு. அடுத்தது நம்ம வெட் இன்க்ரீடியன்ட் கலந்துக்கலாம். அதுக்கு மைதா மாவு 1/2 கப்பும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் எடுத்திருக்கேன். இதை மெஷர்மெண்ட்டை நம்ம அப்படியே வேணுங்கிற எத்தனை கேஜிக்குனாலும் இதை நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் கலந்துக்கிட்டேன். இதுக்கு கூட பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேட்ச் கலந்ததுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் அந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஒரு பேட்ச் ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்ச் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மில்க்கு ஆட் பண்ணி நம்ம கலந்துக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ட் கொஞ்சம் மில்க்கு ஆட் பண்ணி பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். ரொம்ப ஸ்பீடாக கலந்துடக்கூடாது. மெதுவாக பண்ணால் தான் இந்த பேட்டரோட ஏர் பபிளெல்லாம் போகாமல் இதாகும். இப்போ விஸ்க் வச்சு கலக்கிறதுனால இன்னொரு ரிஸ்க் என்னென்னா சீக்கிரம் ஏர் பபிளெல்லாம் போயிடும். அதனால் நீங்கள் விஸ்க் வச்சு கலக்கும்போது கொஞ்சம் மெதுவாக பண்ணணும். ஸ்பேச்சுலா விட விஸ்க் வச்சு கலக்கும்போது இன்னும் நல்லா பார்த்து நம்ம கலந்துக்கணும். இப்போ ஒரு பேட்ச் ஃபுல்லாக கலந்ததுக்கப்புறமா பேட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் ஆட் பண்ணணும். இப்படி தான் அது கலக்கணும். இது எத்தனை கேஜிக்குனாலும் நம்ம ஈஸியாக மெஷர்மெண்ட் பண்ணிடலாம். இப்போ இதோட எவ்வளோ ஆட் பண்ணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது 1 kgக்கு எவ்வளோ போடணும், 1/2 kgக்கு எவ்வளோ போடணும், 3/4 கிலோக்கு எவ்வளோ போடணுங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நிறைய பேட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு இத்தனை கேஜிக்குன்னு எப்படி பிரிக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இப்போ 1/2 kgக்கு 300 கிடைக்கும் அந்த பேட்டரோட லெவலு. அப்போ நீங்கள் மொத்தமாக கலக்கும்போது 300 அந்த மாதிரி நீங்கள் இதில் போர் பண்ணிக்கலாம். டின் சைஸ் பார்த்திங்கன்னா 1/2 kgக்கு 6 inch டின் போடுவோம். 1 kgக்கு 8 inch டின் போடுவோம். இதே 1/4 கிலோக்குன்னா 4 inch 5 inch அந்த மாதிரி போடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் 3/4 கிலோக்குன்னா 7 inch டின் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கேக் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரியும் டின் சைஸ் மாறும். இப்போ இதை நல்லா ஈவன் பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் 2 ராடும் ஆன் பண்ணி வச்சு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 40 minutes பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிரும். ஒவ்வொரு ஓவனை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. டைமிங் இவ்வளோ நேரம் பேக் ஆகிற டைமிங் மாறும். அது மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு பிராண்டை பொறுத்து. இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இது கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வரலைன்னா இதுக்குன்னு தனி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் விற்கிது. அந்த லெவலாக நம்ம கட் பண்ணுறதுக்கு அதுவும் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.